Audio Jungle. யாரை வச்சு நடிக்க வைக்கிறதுனே தெரியலையே, என்ன பண்ணுறது? ஒரே சொதப்பலாக இருக்குது. என்ன பண்ணலாம்? யாரை நடிக்க வைக்கலாம்? ஒரு நல்ல கதையை எழுதிக்கிட்டு யாரை நடிக்க வைக்கிறதுனே தெரியலையே. என்ன பண்ணலாம்? எங்கே என் அசிஸ்டன்ட் டைரக்டர்? அதிசயம். சார் சொல்லுங்கள் சார். வா. சொல்லுங்கள் சார். என்ன சார்? போன வாரம் ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? சொன்னீங்க சார். ஆமாம் சார். அந்த கதையை படமாக எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன்டா. சூப்பர் சார். இப்படியே வா, என் பின்னாடியே வாழ வரேன் சார். நீ என்ன பண்ணுற? ஓகே சார். அந்த கதைக்கு யார் செட் ஆவாங்கன்னு நல்ல ஒரு ஆக்டராக சொல்ல. சார் என்ன சார் இப்படி கேள்வி கேட்டீங்க? நம்ம அற்புதம் இருக்காங்க, ராகுலராக இருக்காங்க சார். அற்புதம் ராகுல் ஓகே. அடுத்து அதுக்கும் மேலே நம்ம சூப்பர் ஸ்டார் நரேஷ் இருக்காரு. ஐயோ, சூப்பர் ஸ்டார் நரேஷ். ஆமாம் சார். அவர்கிட்டலாம் கால் சீட்டு கிடைக்கிறதே கஷ்டமேப்பா. ஐயோ ஆமாம் சார். அது வேற சார். நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரி, நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஓகே சார். ஓகே. எப்பா சூடா ஒரு டீ சொல்லுப்பா. சார் ஓகே சார். ஹலோ அற்புதம், நல்லா இருக்கிறியாப்பா? ஒரே ஒரு படம் மட்டும் எடுக்கிறேன், அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். வந்துடுறியா? சம்பளம்லாம் எதிர்பார்க்காத, உனக்கு பிடிச்ச ஒரு பிரியாணி போட்டலாம் வாங்கி கொடுத்துட்றேன். சாப்பிட்டு தெம்பா சாப்பிடு. ஓகே ரைட்டு. வரும்போது ராகுலை கூப்பிட்டு வந்துரு. ஓகே. இப்போதான் முக்கியமான ஒரு ஃபோன் பண்ண போகிறேன். சூப்பர் ஸ்டார் நரேஷ். ஹலோ சார், சூப்பர் ஸ்டாருங்களா? ஐயா நல்லா இருக்கிறீங்களா? ஐயா நீங்கள் படம் நடிச்சிங்கன்னா கால் சீட்டு கிடைக்குமாயா? ஐயோ ரொம்ப சந்தோஷங்கய்யா. வந்துருங்கய்யா. சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கினாருங்க. ஐயோ சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கினாரு. இப்போ கேமராமேனு லைட் மேனு அவனுங்க வந்துருவானுங்க, பிரச்சனையே இல்லை. எல்லாரையும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வர சொல்லிடணும் சீக்கிரமா. ஓகே. அதிசயம் வா. என்ன பண்ணலாம்? சொல்லுங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓகே சார். நம்ம ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வந்துருவாங்க. ரைட் சார். எல்லாத்தையும் பக்காவா விசவர் பண்ணிக்கோ. ஓடு சீக்கிரம் ஓடு. ஓகே சார். அற்புதம், எப்படி இருக்கீங்க? வாங்க சார். கழட்டி போட்டுருங்க. ஐயோ சூப்பர் ஸ்டார் வந்துட்டாருங்க, என் தலைவர் வந்துட்டாருங்க. ஐயா என் ரொம்ப நாள் கனவையா அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு. ரொம்ப நன்றி ஐயா. மைக்கில் பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. எங்கள் சூப்பர் ஸ்டார் இப்படி தாங்க அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துடுவார். மைக்கில் பேசி பண்ணி தரேன்பா, நான் இருக்கேன். ரொம்ப நன்றி ஐயா. ஒரு ஃபோட்டோ எடுங்க. ரொம்ப நன்றி. அவசியம் வா. ஐயா இருங்கய்யா. சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சேர் எடுத்துன்னு வா. அவர் சேரில் தான் உட்காந்து நடிக்க போகிறாரு. எப்பா லைட் மேன், கேமராமேன் சீக்கிரம் வாங்க. உட்கார். தேங்க்யூ. வா, நீங்கள் அப்படியே நில்லுங்க சார். நீங்கள் கூப்பிட்டு வந்த ஆளு. ஓகே. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அவர் கூட மட்டும் இருங்க. இப்போது நான் கதை சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கும் சேர்த்தான்ப்பா, கொஞ்சம் உள்ள வாங்க. கதை என்னன்னா, காப்பி எடுத்துட்டு வந்திருக்கியா? ஏண்டா நீ சொன்ன டீ இப்போதான் வந்திருக்குது. டீ இப்போ வேணாம், நான் இப்போ கதை சொல்கிற மூடில் இருக்கேன். அப்புறம் வா. ஓடு. சரி நல்லா கவனி. உக்காஞ்ச மீனிக்கு தூங்கிடாத, நல்லா கவனி. நீ சூப்பர் ஸ்டாரு மறந்துடாத. இப்போ கதை என்னன்னா, ஒரு அப்பா கடையில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வர்றாரு. சாப்பிட்டு வர வழியில் ஜீரணம் ஆகலை, வயிற்று வலி வந்துச்சு. என்ன வந்துச்சு? வயிற்று வலி வந்துச்சு. வந்த வயிற்று வலி அப்படியே டிராவல் ஆகி நெஞ்சு வலி வந்துச்சு. நீ என்ன பண்ற? நெஞ்ச புச்சின்னு உன் பிள்ளைக்கா கத்துற. நம்ம ராகுல். நீ என்ன பண்ற? அப்பா நெஞ்சு வலிக்குது. என்ன பண்ணுவ? டாக்டர் கால் பண்ணி டாக்டர் வர சொல்ற. அப்போ நம்ம அற்புதமா ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ள நம்ம அப்பா செத்து போயிடுவாரு. சீரியஸாக பண்ணணும். அவன் வந்து
உங்கள் அப்பா செத்துட்டாருன்னு சொல்லணும். நீங்கள் அப்பாவுக்காக அழுகணும். இதுதான் கதை. நம்ம பக்காவாக இந்த படத்தை பண்ணுறோம், தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம், 100 நாள் ஓடுது படம். இதுக்கு காரணம் நம்ம சூப்பர் ஸ்டார். நல்லா கையை தட்டுங்க. போதும் போதும் போதும், படத்தை பண்ணலாமா? இந்த படத்தோட பேர் இன்னைக்கு செத்துட்டா நாளைக்கு பால். ஓகேவா? இதுதான் படத்தோட கதை. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா? கேமராமேன் வாங்க வாங்க. ஐயா, உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். ஆங்கிள்லாம் கரெக்டாக எடுங்க, பிரச்சனையே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டரே சார் சொல்லுங்கள் சார். நீ என்ன பண்ணுறனா இவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு வாட்ச் பண்ணுறேன். ஓகே சார், கண்டிப்பாக. இங்கேயே நில்லு. ஓகேவா? ஓகே சார். எல்லாம் ரெடியா? எல்லா பொசிஷன்ல நில்லுங்க. டேக் பொசிஷன். ரெடி. லைட் ஆன் சொல்லுப்பா. கேமரா. அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறுத்து. கரெக்டாக ஆக்ஷன் சொல்லு. நான் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளாப் போர்டு அடி. லைட்ஸ். லைட்ஸ். கேமரா. ஆக்ஷனே சொல்லியப்பா. மறுபடியும் நாங்களே சொதப்பிட்டு இருக்கோமே ரொம்ப நேரமா. லைட்ஸ் ஆன். கேமரா. இன்னும் ஆக்ஷனே சொல்லு. சரி, முதல்ல ஆக்ஷன் பண்றோம் வாங்க. பா, பிரியாணி சாப்பிட்டேன்டா. எவன் கண்ணு பட்டுதுன்னு தெரில, வயிறுலாம் பயங்கரமாக வலிக்குது. உங்கள் யாருன்னா கண்ணு பட்டுச்சு போல, இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பா எம்மா என்ன சூப்பர் ஸ்டார் இப்படி நடிச்சிட்டு இருக்காரு திடீர்னு. ஐயோ. ஏய் டேய் ராகுலே, ஏய் நெஞ்சு வலிக்குதுடா. அப்பாக்கு வாடா. என்னப்பா கேம் தானேப்பா நினைக்கிறேன். நெஞ்சு வலிக்குதுன்ற கேம் விளையாடுறான். டாக்டர் ஃபோன் பண்ணுறேன். கட்டுறா. ஏய் சூப்பர் ஸ்டார், இருக்கிற மரியாதை கெடுத்துக்காதீங்க. என்ன இது? அப்பாவுக்கு நெஞ்சு வலினா ஒரு சீரியஸ் இல்லாம எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குது, நான் கேம் விளையாடுறேன். என்னப்பா இது? நீங்க சொன்னாங்க நல்லா பக்காவா சிரிச்ச மேனிக்கு சூப்பரா பண்ணணும். சிரிச்ச முகத்தோட பண்ணணும். பண்ணி கொடுக்குற ஆளு சார், பண்ணித்தரேன் சார். நான் பண்ணி கொடுக்குற ஆளா? நீ சூப்பர் ஸ்டாரியா? பண்ணி கொடுக்குறேன், எருமாடு கொடுக்குறேன்ற. போ பண்ணு, போ. இங்க பாருங்க, கரெக்டா பண்ணுங்க. கேமராலாம் கரெக்டா இருக்கா? ஆடியன்ஸ் நீங்க கவனிக்கிறதுல தான் இருக்குது. நீங்க கவனிக்கிறதுல தான் இப்போ படமே ஓட போகுது. இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்றேன்னு மட்டும் பாருங்க எல்லாரும். ரெடியாப்பா? லைட்ஸ். சத்தமா தான் சொல்லுப்பா. லைட்ஸ் ஆன். கேமரா. ஸோ என்ன ஆக்ஷனே சொல்ல விட மாட்டான் போல இருக்கு. டேய், நீ டைரக்டரா நான் டைரக்டரா? நீ அசிஸ்டன்ட் டைரக்டர். காப்பி இப்போ வேணாங்க. இவர் வேற ஒருத்தர் காப்பி அப்பப்போ எடுத்துட்டு வந்துடுறாரு. லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். ஐயோ வயிறு வலிக்குது எனக்கு. ஐயோ டேய் ராகுலே, வயிறு வலிக்குது. ஐயோ டாக்டர் ஃபோன் பண்ணுறேன். ஹலோ டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு மார்வலி வந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க டாக்டர். வந்துடுறப்பா, இருப்பா. இருக்கா டாக்டர்? உங்கள் அப்பா இருப்பா. எங்கள் அப்பா செத்துட்டாரா டாக்டர்? என்னடா பண்றீங்க? ஏண்டா சிரிச்சுக்கிட்டு பண்ண சொன்னது குத்தமாடா? சிரிச்சுன்னு தானே சார் பண்ணோம். ஏண்டா அப்பா செத்துட்டாரான்றீங்க பக பகன்னு. உன்னையெல்லாம் யார் சூப்பர் ஸ்டார் ஆக்குனது? அந்த மக்களை தான் கேட்கணும். ஓயோ, சிரிச்சுக்கிட்டு பண்ணாதீங்கப்பா. கொஞ்சம் நல்ல வேகமா, பிரிஸ்கா, ஆக்டிவா, சூப்பரா பண்ணணும். பண்ணி கொடுக்குறேன் பண்ணவே மாட்டீங்களே. நல்லா உற்சாகமா பண்ணுங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நல்லா சுறுசுறுப்பா, வேகமா, ஆக்டிவா பண்ணணும். உங்களுக்காக நடிப்பு அரக்கன் சார், நான் பண்ணித்தரேன் சார் உங்களுக்கு. ஓ, இந்த வார்த்தைக்கு வந்த குறைச்சல இல்லை. சும்மா கிளம்பியா? இந்த பாருங்க, ஆக்டிவா பண்ணணும், பிரிஸ்கா பண்ணணும், வேகமா பண்ணணும். ஓகேவா? ஓகே. ரெடியா? சார் டீ குடிக்கிறீங்களா சார்?
இவனுங்க என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிருக்காங்க, நீயே டென்ஷன் சரிங்க சார், ஓகே சார். காப்பி அப்புறம் எடுத்துவாங்க ப்ரோ. லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். ஓடு வா, ஒரே வயிறு எப்பாடு. ராகுல வாடா. என்னப்பா ஆச்சு? டாக்டர் சொல்கிறேன். டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு மார்வழி வந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். ஐயோ உங்கள் அப்பா செத்துறாருப்பா. எங்கள் அப்பா செத்துட்டாரா? ஐயோ நிறுத்துறேன். ஐயோ என்னடா எடுக்கிறீங்க? ஐயோ நிறுத்துறா. ஐயோ இந்த காப்பியை யாருன்னா குடிங்களேன்டா, என் உயிரை வேற வந்து வாங்குறானே. ஏண்டா உங்களை பிரிஸ்கா பண்ண சொன்னது ஏன் குத்தமாடா? இவ்வளோ ஸ்பீடாவாடா பண்ணுவீங்க? உங்களையெல்லாம் வச்சு படம் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணி பணக்கார ஆரம்பிட்டேன்டா. சார் எவனோ நெஞ்சு வலியில் எவனுக்கு ஏதோ வச்சு அழுத்துறான் சார், நெஞ்சு வலிக்குது சார். அப்பா லைட் மேனு, லைட்டை தூக்கி நெஞ்சில் அழுத்தக்கூடாது. ஷோ நீ எது கேமரா ஏன் மூஞ்சி கத்துன்னு வர? நான் என்ன கேமரா பண்ணுகிறேன் சினிமேட்டிக்கா? பண்ணக்கூடிய ஆளு சார், பண்ணித்தரேன், கவலைப்படாதீங்க. போடா ஸ்லோ போ. இப்போ பாரு, வேகமாக தான் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக பண்ணும். ஸ்லோவாக பண்ணுறோம். லைட்ஸ் கேமரா என்ன வயிறு வலி, பிரியாணியை சாப்பிட்டேன், எவன் கண்ணு பட்டுதுன்னு தெரியல, ஒரே வயிறு வலி. இந்த வயிறு வலி எங்கே தான் போகணும் தெரிய மாட்டேங்குது. மை காட் பா. டேய் ராகுலே, அப்பா ஐயோ என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுடா, டாக்டரை கூப்பிடுறா. டாக்டர் எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு, சீக்கிரமா வாங்க. தோ வரம்பா. அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா. சாரிப்பா, உங்க அப்பா இறந்துட்டாருப்பா. ஐயோ கட் பண்ணுங்கடா. ஓ ஐயோ ஏண்டா நீ நடிச்ச நடிப்பீங்க, உனக்கு காப்பி வரைக்கும் காப்பி. ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி திட்டுறீங்களே. என்னடா பண்றீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா ஏய் நீங்க என்னப்பா கவுண்டர் போறீங்க? நீங்களா டிராமால இல்ல, சும்மா இருங்க அமைதியா. இந்த பேர் இனிமேலாவது சீரியஸ்னஸாக நடிக்கலனா என்னோட டைம்காக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் இவனை சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ஆமல, சூப்பர் ஸ்டாரு மாதிரி ஆளுங்களால தான்டா. காப்பியா சார்? ரொம்ப நன்றி சார். தப்பா சொல்லாதீங்க, நடிப்பு அரக்கன் சார், நடிச்சு தரேன் சார் உங்களுக்கு இந்த வட்டி. போ, இதுக்கு மேலேயாவது கரெக்டாக நடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். சரியா நடிங்கடா, வெறுத்து போயிடுச்சா பா. ஏய் ஒழுங்கா நடிங்கடா. லைட்ஸ் கேமரா பா. ரொம்ப பயங்கரமாக வலிக்குது பா. பிரியாணி சாப்பிட்றனால தான் நினைக்கிறேன், வீட்டுக்கு போவோம். ஐயோ அப்பா. மகன் ராகுலே, ராகுலே அப்பாவுக்கு முடியலடா. என்னப்பாச்சு? நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கிறா. நெஞ்சு வலிக்குதா? கூப்பிடுறேன். டாக்டருக்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணுறா. என்ன எடுக்காது அங்கே? ஹலோ டாக்டர், சொல்லுப்பா. எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க டாக்டர். இது வந்துடுறேன் 5 நிமிஷம். அப்பா அப்பா ஏஞ்சிருங்கப்பா. ஐயோ அப்பா கரெக்டாக பண்ணுறானுங்களே. அப்பா என்னப்பா ஆச்சு? ஏஞ்சிருங்கப்பா. சாரிப்பா, உங்கள் அப்பா இறந்துட்டார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எங்கள் அப்பா இறந்துட்டாரா? பா பா ஏஞ்சிருங்கப்பா. சூப்பர் சக்சஸ் சக்சஸ். ஐயோ ஐயோ சார், உண்மையிலே நீங்கள் நடிப்பாருக்கேன் தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். பக்காவாக பண்ணிட்டீங்க. நல்லா பண்ணீங்க ப்ரோ, நல்லா பண்ணீங்க ப்ரோ.
ஐயா டாக்டர் ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க. கண்டிப்பாக காப்பி குடிக்கிறேன், கண்டிப்பாக காப்பி குடிக்கிறேன், நீ கவலைப்படாத. நான் வச்சுக்கலாமா? உங்களுக்கு காப்பி இல்லை, உங்களுக்கு பிரியாணியாக வாங்கி தரேன். எஸ். சரி, ஃபுட்டேஜ் நல்லா வந்திருக்கா ப்ரோ? நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா ஃபுட்டேஜையும் பாருங்கள், சீக்கிரமாக காப்பி பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் பார்த்துன்னு இருங்க. நான் முக்கியமாக ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அதிசயம், நீ இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிடு, நம்ம போய் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும். முதல்ல அதான் வேலை. நம்ம நல்ல வேலை எப்படியும் இந்த ஆளுகிட்ட நடிச்சு குச்சாச்சு. சீக்கிரம் பாடுறா. சும்மா இருப்பா, போடுப்பா சீக்கிரமா. செம்மையா பண்ண, சூப்பரா பண்ணிட்டாங்க. பா போடுப்பா, என்னப்பா பிளாக் ஆகி நிக்குதுங்க? கருப்பா தெரியுது என் மூஞ்சில. சரி சரி இருக்கு. நான் வரேன். கூப்பிடுறேன். போடு போடு சீக்கிரம் போடு. போடு. ஜெயிச்சிட்டோம். என்னப்பா பார்த்துட்டீங்களா? பேசணுமா? என்னப்பா சொல்லுப்பா. இது இந்த படம் வெற்றிகரமாக வரணும் 100%. மெமரி கார்டு. என்னது காதுல கேட்கல. புரியல. திரும்ப சொல்லுப்பா. மெமரி கார்டு கேட்கல. மெமரி கார்டு போடல. மெமரி கார்டு போடலையா? சார் உண்மையில செத்துல சார், இவன் உண்மையிலே செத்துட்டானா? நீங்க பார்த்தீங்களே இந்த நாடகத்தின் மூலியமா இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களுடைய வேலையை யாருமே குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்த டைமில் யாருமே செய்யலை. அவங்களோட டைம் எல்லாரும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்த காரியத்தை அவங்க சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்க கண்டிப்பாக முன்னேறி இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அநேக நாட்களில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நம்பி ஒரு காலங்களையும் நேரங்களையும் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். இதே மாதிரி தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலத்தில் சரியான நேரத்தில் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூமியில் பிறந்தார். அவர் பிறந்தது மட்டும் இல்லாமல் நம்முடைய நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் சரியான நேரத்தில் நம்ம அந்த பாவத்தை சுமக்கணும். ஆனால் அவர் நம்மளுடைய பாவத்தை சுமந்து நமக்காக மரிச்சார். அவருடைய சரியான நேரத்தில் அவர் உயிர் தெழுந்தார். அவருடைய சரியான நேரத்தில் அவர் திரும்பவும் வருவார். நமக்கும் நிறைய காலங்களை நேரங்களை கொடுத்திருக்கிறார். பைபிளில் வசனம் ஒரு அழகாக ஒன்று சொல்லுது, காலம் இனி பொல்லாததாக இருக்கிறபடியினால் அந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கணும். இனி காலம் செல்லாது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இந்த நாடகத்தின் மூலியமாக நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே காரியம் அதுதான். உங்களுடைய காலங்களையும் உங்களுடைய நேரங்களையும் இயேசுப்பா உங்களுக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது அவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை கேட்போமா? உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர்